Hello everyone, நான் திவிஷா. வெல்கம் டு திவிஷாஸ் டெய்லி இங்கிலீஷ். நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல வேர்போட டீடைல் பார்த்தோங்க. இப்போ துணை வினைச்சொற்கள், அதாவது வேர்போட ஒன் ஆஃப் த டைப்ஸ் பத்தி பார்ப்போம். லெட் அஸ் கெட் இன்டு தி வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ்னா என்னன்னா துணை வினைச்சொற்கள்னு சொல்றோம். ஒரு மெயின் வேர்புக்கு, அதாவது செயலை செய்யற வேர்புக்கு அதை மெயின் வேர்ப்னு சொல்றோம். அதுக்கு சப்போர்ட்டாவோ ஹெல்ப்பாவோ இல்ல துணையாவோ வர்றதுனால நம்ம துணை வினைச்சொற்கள்னு சொல்றோம். இது இங்கிலீஷ்ல சப்போர்ட்டிங் வேர்ப் அல்லது ஹெல்பிங் வேர்ப்னு சொல்றோம். இதோட பயன்பாடு பார்த்தோம்னா இது காலங்களை அமைக்கிறதுக்கு உதவுது. இப்போ இந்த வாக்கியத்துல மொட்டு, இங்க இருக்க மொட்டு மலர்ந்துட்டு இருக்குன்னு நான் உதாரணம் கொடுத்திருக்கேன். இந்த பிங்க் கலர்ல ஒரு பட் இருக்கு பாருங்க. அப்ப நான் என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன்னா மொட்டு மலர்ந்து கொண்டிருக்கிறது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது குறிக்கிறது, நிகழ்காலத்தை குறிக்குது. அப்ப நிகழ்காலத்தை குறிக்கும் போது ஆக்சிலரி வேர்ப் இஸ்ன்னு வந்திருக்கு. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, நிகழ்கால வடிவம் இறந்த கால வடிவம் இந்த வீடியோல நான் ஒரு டேப்லர் காலமே தனியா கொடுத்துருக்கேங்க. அதை நம்ம பார்த்தோம்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. இப்ப இஸ் வந்திருக்கனால அது நிகழ்கால வடிவம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். டு மேக் இன்டராகேட்டிவ்ஸ், அதாவது வினாக்களை அமைக்கிறதுக்கு பயன்படுது. எந்த ஒரு வாக்கியமே உலகத்துல ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் வச்சு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது கண்டிப்பா வினா வாக்கியம் தாங்க. அது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இனிமே ஃபியூச்சர்ல வரும்போது நம்ம ஃபில்லர்ஸ் வச்சு பேச வேண்டாங்க. ஆர் யூ கம்மிங்கா இல்ல யூ ஆர் கோயிங்கா அப்படின்னு கடைசியா வச்சு ஒரு வாக்கியத்துல ஏஹெச்லாம் நம்ம மெசேஜ்ல போடுவோம். அதை நம்ம தவிர்த்துட்டு ஒரு வாக்கியத்துல ஆக்சிலரி வேர்ப் ஃபர்ஸ்ட் வந்ததுன்னா அது வினா வாக்கியமா கருதிக்கலாம். அப்படி இனி பேச பழகிக்கலாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. டு மேக் நெகட்டிவ் சென்டென்சஸ், எதிர்மறை வாக்கியங்கள் அமைக்கிறதுக்கு பயன்படுது. த பீ இஸ் நாட் டச்சிங் த பட், தேனி மொட்டை தொட்டு கொண்டு இருப்பதில்லை. இப்போ தேனி அந்த மொட்டை தொடல, அதனால இஸ் நாட் டச்சிங் போட்டிருக்கேன். வாக்கியத்துல நாட் வந்ததுன்னா அது எப்பவுமே நெகட்டிவ் சென்டென்ஸுங்க. திஸ் தான் நிகழ்காலம். இன்னும் எப்படி எளிமையா கண்டுபிடிக்கிறதுனா, 2 விதமான வடிவம் இருக்கு, பிரசன்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் ஃபார்ம். பிரசன்ட் ஃபார்முக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. லீஃப் இஸ் கிரீன் இன் கலர், இஸ் போட்டிருக்கனால பிரசன்ட் ஃபார்ம். அதுக்கு அர்த்தம் அந்த இலை பச்சை நேரத்துல இருக்குன்னு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஃப்ளவர்ஸ் வேர் ஷேக்கிங் இன் த ஏர், பூக்கள் காற்றில் அசைந்து கொண்டு இருந்தது, இப்போ இல்ல, இப்போ அசைல, அதனால வேர் ஷேக்கிங். வேர் அது இறந்த கால வடிவம். இப்போ இன்னும் டீட்டெயிலா பார்த்தோம்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருங்க. மொத்தம் ஆக்சிலரி டைப் 24 இருக்குங்க. அது பாருங்க. ஃபர்ஸ்ட் டூ டஸ் டிட். டூ டஸ் டிட்ங்கிறது டூ ஃபார்ம் ஆஃப் வேர்ப். டூக்கு அர்த்தம்னா செய்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த டூ டஸ்க்கும் டிட்டுக்கும் டூ டஸ்னா செய்கிற, டிட்னா செய்து. நெக்ஸ்ட் பாருங்க. ஆம் இஸ் வாஸ் ஆர் வேர். இந்த ஆம் இஸ் வாஸ் ஆர் வேர் பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னு சொல்லுவோம். பி ஃபார்ம்னா இருன்னு அர்த்தம். பொறுமையா பார்த்தோம்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது 2 வடிவம். ஹேஸ் ஹேட், இது ஹேவ் ஃபார்ம்னு சொல்லுவோம். வைத்திருக்கிற, வைத்திருங்க அப்படின்னு குறிக்கிறதுக்காக, உடைமையை குறிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லலாங்க. அது எப்படி உடமையை குறிக்கிறது அடுத்த வர எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கேன் ஃபுட் மே மைட் மாடல் ஆக்சிலரிஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். மஸ்ட்னா வேண்டும், அதுக்கு பாஸ்ட் வடிவம் கிடையாது. ஆட்டோனாலும் வேண்டும், அதுக்கு பாஸ்ட் வடிவம் கிடையாது. நீட்னா தேவை, அவசியம். இப்படி ஆக்சிலரி வேர்ப்ஸ் மொத்தம் நமக்கு 24 இருக்குங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டூ வச்சு எக்ஸாம்பிள் பாருங்க. The farmer does gardening work daily. விவசாயி தோட்டக்கலை பணியை தினமும் செய்கிறேன். அப்போ செடி நடுறது, பூக்கள் பறிக்கிறது, தண்ணி விடுறது செடிக்கு இல்ல மரத்துக்கு, இதெல்லாம் தோட்டக்கலை இல்லையா, அதை தினமும் பண்றாரு இந்த ஃபார்மர். அப்போ அதுக்கு நான் டஸ் இங்க பயன்படுத்துறேன். டஸ் நிகழ்காலம். பாருங்க. இந்த ஃபார்மர் டஸ் கார்டனிங் ஒர்க் டெய்லி. அப்போ டஸ் அது நிகழ்கால வடிவம்னா அந்த டேப்லெட் காலம் கொடுத்தோம். இதை வச்சு நம்ம ஈஸியா நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம்னு 3 வகையா பிரிச்சு நம்ம குயிக்கா பேசிக்கலாங்க. பார்க்கலாம். நம்ம பூவை வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா பர்ஃபியூம் தயாரிக்கிறோம். அதை நான் எப்படி உதாரணமா கொடுத்துருக்கேன்னா, we are using flowers for manufacturing perfume. நாம் பூக்களை வாசனை திரவியம் தயாரிக்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கு நான் பயன்படுத்தியிருக்க ஆக்சிலரி வேர்ப் ஆறுங்க. இங்க பாருங்க. அது ஆறு பி ஃபார்ம் ஆஃப் வடிவம், அதனால இங்க ஆறு அதுவும் நிகழ்காலம் தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. the flower has 5 petals. இந்த ஃபிளவருக்கு 5 இதழ்கள் இருக்கின்றன. அதோட உடமையை குறிக்குது, அது கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றதுனால நான் இதை என்ன சொல்றேன்னா ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னு சொல்றாங்க. இதுதான் ஆக்சிலரிஸோட பேஸ் டீட்டெயிலுங்க. நம்ம மாடல் ஆக்சிலரிஸ் நெக்ஸ்ட் செஷன்ஸ்ல நம்ம பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் பேஷன்ஸுங்க. தேங்க்ஸ் லாட்.